மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். கந்தர் அனுபூதி சிந்தனை 8வது நாளுக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன். நேற்றைய பாடல்ல மனம் எப்படி சிலையாகுது, அதுல இறைவன் எப்படி மலராக மலர்கிறான் அப்படிங்கிற அருணகிரிநாதரோட வியப்பை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மனம் எப்படி கெட்டு போகுது, அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற வழியை நம்ம சிந்திக்க போறோம். சரியான ரூட் என்ன அப்படிங்கறத நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம். எது தப்பான ரூட் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்ல, அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை சொல்லியும் தெரிஞ்சுக்கலாம், பட்டும் தெரிஞ்சுக்கலாம். அருணகிரிநாதர் நமக்காக சொல்றாரு, அதனால நம்ம சொல்லியே தெரிஞ்சுப்போம். கெடுவாய் மனநே கதி கேள், கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இன்னொரு தடவை பார்க்கலாமா? கெடுவாய் மனநே கதி கேள், கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. ரொம்ப நேரடியான பொருள் கொண்ட ஒரு எளிமையான பாடல். கெட்டு போகக்கூடிய மனமே, உனக்கு ஒரு வழி சொல்றேன், கேட்டுக்கோ. மறைக்காம உதவி செய், இறைவனை நினை, சுடுவாய். அதாவது பிறவிக்கு வந்த இந்த வழியும், இந்த பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவிக்குள்ள போகக்கூடிய அந்த வழியும் தான் அந்த சுடுவாய். நிறைய பேர் நிறைய உரைகள்ல இந்த சுடுவாய் அப்படிங்கிறதுக்கு நரகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நரகம்லாம் கிடையாது, பிறவிக்கு வரக்கூடிய போகக்கூடிய வழிதான் இந்த சுடுவாய். அதோடைய நெடிய வேதனை, எத்தனை வாட்டி பிறந்து பிறந்து இறக்க போற அந்த நெடிய வேதனை தூள் படணும் அப்படின்னா வினை எல்லாத்தையும் விட்டுடு. இவ்வளவுதான் இந்த பாட்டுடைய நேரடியான பொருள். மனம் கெட்டு போறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா ஆசைதான். திருமூலர் ஆசை அருமென்கள் ஆசை அருமென்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமென்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆசை முற்றிலும் தவறா அப்படின்னு கேட்டா அதை நம்ம கொஞ்சம் கவனமா அணுகணும். நம்ம வாழ்க்கையில எந்த பொருள் எந்த நிலை அடையணும்னாலும் அதுக்கு ஆசைதான் காரணமா இருக்கும். ஆனா அந்த பொருள் அல்லது அந்த நிலை கிடைத்த உடனே அந்த ஆசை என்ன ஆகும் அப்படின்னா, இது என்னோட பொருள், நான் சம்பாதிச்சது, எனக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி பேராசையா மாறிடும். யாராவது உதவின்னு கேட்டா கூட வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ற மாதிரி பொய் பேசுவதற்கு நம்மை தூண்டிவிடும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் ஆரம்பிற செய்யாமை செய்யாமை நன்று என்பது வள்ளுவர் வாக்கு. பொய் பேசாம இருந்துட்டாலே போதும், மற்ற அறங்கள் செய்யக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு தானாவே அமையும், அதற்கான சூழ்நிலை தானா அமையும். எது? பொய் மட்டும் பேசாம இருந்துட்டாலே. அப்போ மனம் கெடாமல் உய்வதற்கு வழிகள் என்ன அப்படின்னு கேட்டா, ஆசையை விடு, அள்ளி கொடு, இறைவனை பிடித்து உன்னை விடு. அதுதான் இந்த பாட்டுடைய அடிநாதம். கரவாது இடுவாய். ஔவையார் ஆத்திச்சூடியில இயல்வது கரவேல் அப்படின்னு சொல்றாங்க. செய்ய முடிஞ்சும் பொய்யா மறைத்து வைத்து செல்வத்தை காக்காத, அது நெடுவேதனை தரும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. அது ஏன் ரெண்டு விடுவாய்? நல்வினை தீவினை ரெண்டையுமே விட்டுறணும். வினையை விட்டுறணும் அப்படின்னா எதுவும் செய்யாம சோம்பேறித்தனமா செயலற்று இருப்பது அப்படின்னு பொருள் கிடையாது. நல்வினை செய்யும் போது யான், அதாவது நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இது இறைவன் என் வழியா செய்யறது அப்படின்னு ஹம்பிளா கிரெடிட்டை கடவுளுக்கு கொடுத்துடணும். தீவினை அப்படிங்கிறது பொதுவா எனது அப்படிங்கிற எண்ணத்தை ஒழித்தாலே நம்ம செய்யாம தப்பிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த உடல் என்னது அப்படின்னு நினைச்சுதான் எல்லா ஆட்டமும் ஆடுறோம். கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இந்த உடல் என்னது அப்படிங்கிற ஒரு அந்த டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட். இந்த உடல் என்னதுன்னு நினைக்கும் போது அதை வச்சு நான் தப்பு செய்யறேன். சம்பாதிக்கிற பணம் என்னது அப்படின்னு நினைக்கும் போது அதை காப்பாத்திக்கிறதுக்கு அறமற்ற செயல்களை செய்யறேன். உணவு கூட எனது அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அளவு தெரியாமல் உண்டு நோயை வரவழைத்துக் கொள்கிறோம். நான் உண்பதுல கொஞ்சம் இன்னொருத்தங்களுக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, கொஞ்சம் அதுல ஒரு இன்னொருத்தங்களை பற்றி நினைக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு உணவா மாறுது. அப்போ இந்த நல்வினை தீவினை இந்த ரெண்டு வினைகளையுமே நம்ம வினைகள்ல இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். வினைகளை விட்டுறணும்னு கூட பொருள் கிடையாது. வினைகள்ல இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். நம்மை விடுவித்துக் கொள்வது என்பது யான் எனது அப்படிங்கிற அந்த இரண்டு விதமான எண்ணங்களும் நீங்கணும். அடுத்தது, இந்த பாட்டுடைய ஒரு வரியிலையும் இருக்கக்கூடிய முதல் வார்த்தைகளை மட்டும் எடுத்து படிச்சாலே அந்த பாட்டுடைய பொருள் புரிஞ்சிடும். கெடுவாய் இடுவாய் சுடுவாய் விடுவாய். அதாவது கெடாமல் இருக்க கொடுக்க கற்றுக்கொள், சூடுபட்டு அழிந்து போகாமல் இருக்க வினைகளை விட்டுவிடு. அவ்வளவுதான்.
தானமும் தியானமும் இது ரெண்டும் தான் மனதை கெடாமல் காக்கும் வழிகள். ரொம்ப சிம்பிளா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, தானம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து எடுக்கும், கெட்டதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போகும். தியானம் அப்படிங்கிறது நல்லதை மனசுக்குள்ள ஆட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த பாடலுடைய சிந்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பாடலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகர்க, மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.